இன்றைய நான் காலதாமதமாக வந்தது. அதாவது 4-5 நாட்களாகவே இந்த ஆய்காலம் வந்ததற்காலத்து இரவும் காலையும் தொடர்ந்து உபதேசித்து அவருக்கு அந்த சக்கரங்களை கொடுத்தாங்க. அது ஒன்று. எப்பவுமே இந்த பௌர்ணமிக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறாங்க. அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது கொஞ்சம் மேலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. அடுத்து 3 வயது நான் பரப்பு வரையிலும் இதே மாதிரி கூட்டங்கள் நிறையா வந்ததுன்னா ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு நேரம் கிடையாது, தூங்குறதுக்கு நேரம் இல்லை. அப்படியே 3 மணிக்கு மேலதான் சாப்பிடலாம், 3-3:30 தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் மொழிகளுக்காண்டி மாரியப்பன் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சாமி நேரம் கழிச்சு வர்றாரு அப்படின்னு கூட முடியாமல் எல்லாம் படுத்து கொண்டு எல்லாரும் எனக்கு நல்ல ஊக்கத்தை கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்ல சீக்கிரம் பேசுறதுக்கும் சீக்கிரம் வர்றதுக்கும் சந்தர்ப்பங்களை நீங்க தான் ஏற்படுத்தணும். காரணம் திடீர் 4 பேர் வந்துடுறாங்கன்னா விட்டுட்டு வரவும் முடியவில்லை. தேடி இருக்கும் போது அவங்கள காக்க வைக்கிறதும் முறையில்லை. அதனால இதை போன்ற ஒவ்வொரு நேரத்தில் நான் புறப்படும் நேரம் 4 மணினா 4 மணிக்கு வர முடியவில்லை. அதனால இந்த மாதிரி தியானங்கள்ல அனைவருக்கும் சொல்லியும் விட்டுரு. கொஞ்சம் இன்னென்ன காலங்கள்ல இன்னென்ன மாதிரி வந்து புதுசா வர்றவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதனால காலத்தாமதம் ஆயிடுது. இப்போ நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வகையிலும் தனது குடும்பத்திலும் சரி, தொழில் செய்யும் இடங்களிலும் சரி, நம் ரோட்ல நடந்து போகும்போதும் சரி, பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றது. உதாரணமாக நாம் ரோட்ல நடந்து செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த ரோட்டை விட்டு இந்த பக்கம் கடந்து செல்லணும்னா ரொம்பவும் ஜாக்கிரதையா செல்ல வேண்டும். இந்த கடந்து செல்வதற்கு முன்னாடியே பயம் வருது. ரோட்ல செல்லும் போது அடுத்தம் வரக்கூடிய வேகங்களை பார்த்தா பயம் வருது. இப்ப நாம் வேணும்னு பயப்படல. இந்த உடலை காக்க அவர்கள் வரும் வேகத்தை பார்த்த உடனே நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிரிலே படும். பட்ட உடனே இந்த உணர்ச்சிகள் நம்மை வேகமாகவே அழைத்து செல்லும். நம்ம உடல் ஒரு அரங்கம். நாம் நுகர்ந்த உணர்வுகள் உயிரை பட்ட பின் இந்த உணர்ச்சிகள் மாறுகின்றது. உணர்ச்சிகளாக மாறுகின்றது. அப்ப உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவுகின்றது. நாம் பயத்தின் உணர்வும் போது இயக்கம், நடுக்கம், துரித நிலை என்ற இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. அப்போ இதை உணர்வடிச்சு ரோட்ல திடீர்னு பஸ் வருதோ அல்லது கார் வருதோ ஒருத்தர் குறுக்க வர்றாருங்கிற போது பகந்த பின் அந்த உணர்ச்சியில் நம்ம இயக்கப்படும் போது அதற்கு காரணம் பெறுகிறது. ஆண்டான் நாம் குறுக்க போகும்போது அந்த உணர்ச்சியால் நம்மை ஆளுகின்றது. நீ தப்பிக்கோ என்று அந்த உணர்ச்சிகள் ஆண்டாலும் இந்த உணர்ச்சிகளுக்கு தூண்டுவதற்கு காரணம் யாரு? நமது கண்கள் தான். அது வரும் வேகத்தை பார்த்தால் நம்மிடம் மோதிவிடுமே என்ற உணர்வின் அந்த மனிதனை பதிவாக்கி இங்கே நமது கருவிழி ருக்மணி நம்ம எலும்புகளில் உள்ள ஊன்களில் ஊழ்வினை என்றதாக பெறுவார். வினை என்றால் இயக்கம் என்று பொருள். அவன் செய்யும் துரித நிலையும் அவன் அறியாம வருவதும் அவனுடைய வேக நிலை தடைப்படுத்த முடியாத நிலை வருவதை கண்ட பின் அந்த உணர்ச்சிகள் அந்த உணர்வை பார்த்தவன கருவிழி ருக்மணி பதிவாக்குது. கண்ணோடு சேர்ந்த காந்த புலனும் அதை கவர்ந்து நம்மளை நுகரச் செய்யுது.
நுகர்ந்த உணர்வோ உயிரில மோதும். மோதிய பின் அந்த சப்தம் வரும். அச்சுறுத்தும் உணர்வுகள் அங்கு உணர்ச்சிகளாக மாறுகிறது. அந்த உணர்ச்சிகள் அனைத்தும் உடல் முழுதும் பரவும். ஆனால் எல்லா உறுப்புகளையும் வேகமாக இயக்க செய்யும். காரணம், கருவழி ருக்மணி பதிவாக்கி கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் சத்தியபாமன் உனக்கு ஆபத்து வருகின்றது, தப்பிக்கொள் என்ற உணர்வை போட்டிருந்தது. இப்ப இதை நம்மை ஆளுது. நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம்மை ஆளுது. இதை நம்மை ஆழ்வார். இந்த உணர்வின் தன்மை நமக்குள் சேர்த்து இது அணுவாக உருவாக்கிவிட்டால் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நம் பதிவான நிலையும் நம் உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகளும் அந்த பதிவான நிலை நம்மை ஆளுது. ஆழ்வார் என்ற நிலைகளை உடலோட அன்பாலா மாறி ஆழ்வார் என்ற நிலையும் நுகர்ந்தால் அந்த உணர்ச்சிகள் நம்மை ஆளுகின்றது. ஆழ்வார் என்ற நிலையை நாம் எவ்வாறு இயங்குகின்றோம் என்பதனை மகிழ்ச்சிகள் நல்ல நுகர்ந்தறிந்து அவருடைய இயக்கமும் அகண்ட அண்டத்தையும் அறிந்தவன் அகசியம். இவ்வாறு அவனும் கண்ட உண்மையின் உணர்வுகளை தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை தனக்குள் சேர்த்து உலகில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எது எது நம்மை இயக்குகின்றது என்பதனை அறிந்துணர்ந்துதான் அவர்கள் வாழ்க்கை நடத்துகின்றனர். இப்போ காட்டுகளில் உள்ள அகசியன் என்று சொல்லும் அவருடைய தாய் தந்தையர்கள் இப்படித்தான் நடந்து நாம் சாதாரண விஞ்ஞானியர்கள் வேகத்துரிய வாகனங்களை கொண்டு வருகின்றோம். அதை நம்மை மோதிவிடும் என்று இந்த கண்கள் கருவழி பதிவாக்கி கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலம் அந்த உணர்ச்சியை கவர்ந்து உயிரை மோதச் செய்து இது நம்மை தப்ப செய்கின்றது. ஆகவே இதை நாம புரிந்து கொள்வதற்கு தான் இதை நம்மை ஆண்டார் என்ற நிலையம் நம்மை ஆழ்வது எது? அந்த நம்மிடத்தில் நம்மை பாதுகாப்பாக கொண்டு செல்கின்றது. நம்மை ஆழ்வதற்கு காரணம் எது? நமது கண்களை. ஆகவே அந்த கண்கள் கவர்ந்து உயிரை மோதினால்தான் நம்மளுக்கு தெரிகின்றது. ஆனால் கண்களின் நம்முடைய நினைவுகள் அந்த பக்கம் கடையில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்த்து கொண்டிருந்தால் அந்த அதிசய நிலையத்தான் வரும். அதே சமயத்தில் இந்த பக்கம் வண்டி வருதா இல்லையான்னு கவனத்தை திருப்பவில்லை என்றால் என்ன செய்யும்? நாம் பார்த்துக்கிட்டே போவோம். அப்ப இந்த வாகனம் வந்தவன் மோதனால் என்ன செய்யுது? அதனால விபத்துக்கள் ஏராளமாக ஏற்பட்டது. அப்போ நம்மை பாதுகாப்பது யாரு? இந்த கண்கள் தான். அப்ப அதே சமயத்தில் துரித நிலைகள் அழைத்து சென்று நம்மை காக்கும் நிலைகள் தான் இந்த கண்ணின் தன்மையை அவ்வளவு அழகாக கொடுக்கின்றது. ஆனால் பாதுகாக்கும் நிலை வரப்போது துரியா நம்ம காக்கின்றது. அதே சமயத்தில் அங்கே சென்ற பின் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகின்றனர். எதை காரணத்தினாலும் அவர்கள் தாக்கிக் கொள்வதை பார்த்த உடனே அதிலேயும் பயம் வருகின்றது. அதே சமயத்தில் அவன் உடல் என்று வரக்கூடிய வெறித்தன்மையான அந்த உணர்ச்சிகள் அவனை இயக்குகின்றது. இயக்கி மிருகத்தனமாக தாக்குறான் என்ற நம் கண் பார்த்தால் பயமும் வருகின்றது. அவனை தாக்குவனை பார்க்கும் போது நம்மளுக்கு கோபமும் வருகிறது, இப்படி அடிக்கிறானே என்று. ஏன்னா கொஞ்சம் உடல் வலுவலா உள்ளவனா இருந்து அதை பார்த்தால் அவனை பார்க்கும்போது இப்படி செய்யறானு கோபம் வருது. வலிமை குன்றியவராக இருந்து பார்த்தால் பயம் வருது. நடிக்கும்போது பார்த்தா கிடைக்கிறது. அவனுடைய கோப உணர்ச்சிகளை நாம் நுகரப்படும் போது இத்தகைய பய உணர்வும் அவன் தாக்கும் உணர்ச்சிகளை நாம் பார்த்த உடனே இந்த உணர்ச்சிகள் உயிரிலே பட்டு நம்மை ஆளுகின்றது. ஆனாலும் இந்த மனித உடல்ல விளைந்த இந்த உணர்வுகள் நம் இரத்தத்தில் கலக்கப்படும் போது அது கருத்தன்மை அடைகின்றது. உணர்வு உயிரிழப்பட்டு உணர்ச்சிகளாக மாறும்போது உடலை இயக்கினாலும் அது ஆளுகின்றது என்று ஆண்டாள் என்றும். நம்மை ஆளுவன் யாரு? இந்த உயிரே நம்மை ஆளுகின்றது. ஆண்டவா, நான் என் மீது எதுவோ அதை வைத்து என்னை ஆளுகின்றாய், காக்கின்றாய்.
விபத்திலிருந்து வருவதை காக்கின்றது. அவனை தாக்கப்படும்போது இப்படி நடக்கிறது என்று உணர்த்துகின்றது. அந்த உணர்ச்சிய பின் நம் தப்பும் நடைபெறுகின்றது. அவனை வேதனைப்படுகிற நன்கு உணர முடிகின்றது. உணர்ந்து கொண்ட பின் அதனுடைய நிலையில் நாம் தப்பி போய்விடுகின்றோம். ஆனால் இந்த சனித்த வாழ்க்கையில் அவன் தாக்கும் இந்த நிலை பார்க்கும்போது இந்த பலம் உள்ளவனுக்கு கோபம் வருகின்றது. அவன் அந்த கோபத்தின் உணர்ச்சிகளை நுகரப்படும் போது என்ன ஆகின்றது? அந்த உணர்ச்சிகள் ரத்த நாணங்களில் கலந்து கருத்தன்மை அடைகின்றது. இப்படி கருத்தன்மை அடைந்து அணுத்தன்மை அடைகின்றது. நாம் உயிரும் பாகம் ஈஸ்வரலோகம் ரத்தத்தில் கலக்கப்படும் போது இந்திரலோகம். ஏன்னா இந்திரலோகம்னா கருவாகும் இடம். அப்போ அதன் நாளடைவில் இதே போல இந்த உணவு இப்படி செய்தான் என்ன போகும்போது அது அணுத்தன்மை அடைந்த அது அதே உணவைத்தான் உணவாக கேட்கின்றது. அப்போ அணுவாக இருக்கும்போது கருத்தன்மையா இருக்கும்போது கேட்பதில்லை. அதன் உணர்ச்சிகளை தூண்டி அது உணர்வுத்தன்மை வலுவாகி அணுவான பின் நமது உயிர் எப்படி இயக்கம் ஈசனாக இருந்ததோ அதில் ஏற்படும் துளிப்பால் வெப்பமானதோ அந்த வெப்பத்தால் இருக்கும் காந்தமானதோ இதே போல அந்த கோபமான உணர்ச்சிகள் இங்கே ரத்தத்தில் கலந்து கருவாகி அந்த அணுத்தன்மையாக உருவாக்கப்படும் போது நாளடைவில் அது பிரம்மமாகின்றது. பிரம்மம் என்றால் உருத்தன்மை அடைகின்றது. அந்த உருத்தன்மை அடைந்த பின் அந்த பிரம்மா பின் மனைவி சரஸ்வதி. இப்ப எந்த கோபத்தின் உணர்ச்சி கொண்டு அணுவானதோ அதே உணர்ச்சி உயிருக்கெட்டு உயிரால் தான் உருவானது. இது உணவு தேவைப்படும் போது இந்த உணர்ச்சிகள் உயிருக்கு எட்டுகின்றது. உயிருக்கெட்டவுடனே அதன் பாகம் உடனே இந்த கண்ணு கேட்டுகின்றது. கண் வெளி அன்னைக்கு கோபித்தான் அல்லவா, அவன் கோபித்த உணர்வு பூமியில உண்டு. அந்த கண்ணோடு சேர்ந்த காந்தப்ப அதை எடுத்து நமது ஆன்மாவில பெருக்கி உயிரில மோத செய்து இந்த உணர்வின் தன்மை ரத்தத்தில் கலந்து அதுக்கு சாப்பாடு வரும். சந்தர்ப்பத்தால் மோதிய உணர்வுகள் அறிய முடிகின்றது, கருவாகின்றது. அணுவானத்தின் அதே முறைக்கு உணவாக உட்கொள்ளப்படுகின்றது. பிரசாதம் வக்கீல வைக்கிறோம், அதுல சோளத்தை பொடியா பண்ணி தூசியா போட்டு விட்டுக்கிறோம். அதுல தண்ணி ஊற்றி வரப்போகும்போது இருண்ட நிலைகள்ல அடர்த்தியான பிற்பாடு சூழ்நிலை ஒழிக்கதில் இல்லாதபடி இந்த நீரை ஊற்றும் போது சிறிது வெப்பநிலை அடைகின்றது. அந்த உணர்வானத்தின் லேசா அந்த உணர்வுக்கு காளான் உருவாகின்றது. அப்ப காளான் இது உருத்தன்மை அடைகின்ற தன்மை வருது. இதே போலதான் ஒரு மனிதன் உடல்ல உணர்ந்த இந்த உணர்வுகள் காளானை போன்று நம்ம ரத்தத்தில் கலந்ததும் கருத்தன்மை அடைந்து ஆனால் ஒரு இயக்கத்தின் தன்மை என்று உருவாகின்றது. இப்படி பிரம்மத்தன்மை அடைந்த பின் அதே உணர்வுகள் இருக்கின்றது. இந்த காளான்கள் நொறுங்கிவிட்டால் மீண்டும் பூமியில் படரப்படுத்தும் போது எதன் உணர்வின் சத்தை இங்கே தூசியாக மாறுதோ அதே போல இன்னொரு சேர்த்து ஒரு புதுவிதமான செடிகளாக மாறும். இதை போலதான் நமது உடல்களில் நுகர்ந்த இந்த தூசி அந்த உணர்ச்சிகள் நம் உடல்ல அணுத்தன்மை அடைந்து அதன் உணர்வுகளை உணர்ச்சியாக இருக்கும்போது நம் உயிரின் போது உணர்வின் தன்மை கவரும் போது கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலம் கவர்ந்து உயிரை மோதும் போது அவன் கோபித்த உணர்வுகள் எதுவோ அதைப்படி நம்ம கோப காரணம் மாற்றும். அது உணவு தேவை. நாம் எதையாவது சிந்தனையில் இருக்க போகும்போது செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புவோம். இதை எடை மறித்த உடனே நாம் செயல்படுத்த மாட்டோம். செயல்படுத்த முடியாத நிலை இருக்கு. அடுத்தாப்படி இதே உணர்வுகள் ஒருவன் செய்தான் என்றால் அவனை பார்க்கும்போது ஏண்டா செய்ய மாட்டேன்னு வேகமா நம்மளால செயல்படுத்த முடியல. இப்ப அவன் செயல்படுத்தும் போது மெதுவா செய்தான உடனே கோபத்து உண்டான். ஆனால் செயல்படுத்தவில்லை என்றால் எவ்வளவு வந்தாலும் இந்நேரத்துக்கு ஏன் இங்க வருவான்னு அவன் மேல கோபம். எது இயக்குது அந்த உணர்ச்சி தான் நமக்குள் அணுவாகும் போது
இதை ஆழ்வார் முதல்ல அவன் பார்க்கும்போது கோபம் வந்தது. அந்த உடலான பின் அது ஆழ்வாராக காண்பாராக மாறி அந்த உணர்ச்சிகளை சேர்த்து இந்த உணர்ச்சிகளை நம்மை ஆளுகின்றது. இப்படித்தான் இயற்கையின் உண்மை உணர்வுகளை நாம் அறிவதற்கு ஞானிகள் இப்படி தெளிவாக அவர்கள் அறிந்துணர்ந்து செய்தனர். ஆகவே இதை போல அவர்கள் அதிகமாக எடுக்க நேர்ந்தால் இந்த அணுவையும் மலத்தை வெளியிடும் போது ரத்தத்தில் அந்த உணர்ச்சிகளை தூண்டும் மன அணுக்களும் அதனுடைய மலங்களும் அதிகமாக சேர்கின்றன. அப்ப ரத்தத்தை எடுத்து பரிசீலனை பண்ணினால் என்ன செய்தேன், ரத்த குறிப்பு உள்ளது. அவன் எப்படி கோபமா பேசினானோ, அவன் கண்கள் எப்படி சிவப்பானதோ, நரம்பு மண்டலமெல்லாம் விளைச்சிருந்ததோ, அவன் கோபப்படும் போது வந்தது. இதே உணர்ச்சிகள் நம் உடல்ல அந்த கோபத்தின் உணர்ச்சிகளை தோன்றுகின்றன. கண்களும் அந்த கோபம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கண்கள் சிவந்து போகும். அப்ப எதை எட்டுகின்றது? நம் உடலில் உள்ள உணர்வுகள் அணுக்களாகும் போது ஆழ்வாராக இதை உணர்வின் தன்னை மலங்களை குத்தி தன் இனத்தை அங்கே பெருக்கிக் கொள்ளுகின்றன. அதே உணர்வாக இந்த மனிதனை இயக்கத் தொடங்குகிறது. நாம் செய்கின்றமா ஒரு தரம் நுகர்ந்த உணர்வு அது வளர்ச்சியாகி அதன் வழியிலே நம்மை செல்லும்படி செய்கின்றது. அப்ப இதை நாம் தடைப்படுத்தணும்னா இல்லையா? ஏனென்றால் பல கோடி தீமைகளை கடந்து என்று நாம் மனிதனாக மாற்றியுள்ளது நமது உயிர். ஆக இவையெல்லாம் இப்படி நடக்குது என்று தெரிந்து கொள்றோம். அவன் கோபிக்கிறான் என்று. ஆனால் கோபித்தவுடன் நுகர்ந்தவுடனே நம்மை கோபிக்க செய்கின்றது. அந்த கோபமான உணர்ச்சிகள் நாமும் அடிக்கடி கோபப்படுவதாக மாற்றுகின்றது. கோபப்படும் போதெல்லாம் கண்கள் பார்வையிடும். அந்த கோபத்தின் நிலை வந்துவிட்டால் ஒரு பொருளை செய்தாக செய்ய முடியாது. ஆனா எழுத முடியாது. நாம் எழுத முடியும். அந்த சமயத்துல யாராவது அவங்க மேல சீரிப்பாயிருக்க. அப்ப இதெல்லாம் நம்ம உடல்ல என்ன ஆகின்றது? இந்த உணர்ச்சிகள் மாறி நம் உயிரில மோதப்படும் போது நமக்குள் அந்த உணர்வை தாங்கி நம் உடலுக்குள் பரப்பத்தின் நிலையை விரிவடைந்து விடுகின்றது. அப்ப கண்கள் செவந்து விடுகின்றது. நமக்குள் கோபம் வரும்போது நடுக்கமாகின்றது. எப்படி அந்த உணர்ச்சியை கண்டு நாம் பார்த்த உடனே கோபமும் நடுக்கமும் வருகின்றதோ, இதே போல நாம் இயற்கையில் நம்மை இயக்குவது எது? நமது உயிர் தான். ஆகவே இதை 6வது அறிவு கொண்டவன் தெரிந்து கொள்வதற்கு காரணம் எது? பல கோடி சரீரங்களிலிருந்து இதே போல உணர்ச்சிகள் வருது என்று தப்பிக்கொள்வதற்காக அதை செய்து அந்த உணர்வுக்கொப்ப அந்த உடலை விட்டு சேர்ந்து வெளிவந்த பின் அந்த உணர்வுக்கொப்ப உறுப்புகளாகி குணங்களாகி செயலாகி அதன் வழி அது வாழ்கின்றது. அப்ப இதை யார் செய்வது? தனிக்கடவுள் யாரும் செய்கிறது. நமக்குள் உள் நின்றி நமக்குள் அந்த உயிரின் இயக்கம் ஈசனாகிறது. அந்த உணர்வு நம் உடலுக்குள் சென்றால் உடலுக்கு நின்று அது உள் நின்று இயக்குவதனால் கடவுள். இயக்கத்தை ஈசன் என்றும் உள் நின்று அதே உணர்ச்சி இயக்குவதால் கடவுள். அந்த உணர்ச்சி எத்தகைய நிலை பெற்றதோ கோபம். அதன் உணர்வின் உணர்ச்சி சக்தியாக செயல்படுவது காளி. கோபம் என்னாது? ஒருத்தனை அரக்கத்தனமா கொள்ளுது. அந்த சக்திக்கு பேர் இப்படி காரணத்தை வைத்து இவன் கோபக்காரன் ஆண்பார், இவன் கோபக்காரி, அதை பெண்பாராக என்று சொல்லும் போது கோபக்காரி. ஆனால் உணர்வு சக்தி நமக்குள் இருந்து இயக்குவதே காளி என்று. காளி என்று சொன்னாலே கோபம் உள்ளது, கொலை செய்யக்கூடியது, கொலை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது என்று நினைப்பார்கள். இதை தெரியப்படுத்தினால் இப்ப நாம் என்ன செய்யறோம்? காளியை நாம் வணங்கி யாராவது ஒருத்தர் ஆகவில்லை என்றால் பார் உன்னை அதே இதுகளை சொல்லி காளி இவனை கொல்லு அப்படின்னு இந்த உணர்ச்சிகளை கொல்லும் உணர்ச்சிகளை நாம் கொண்டு வருகின்றமே தவிர அவன் கொல்லக்கூடிய உணர்ச்சிகளை தூண்டுவதை அதை நாம் மாற்ற வேண்டும். இப்படி அது ஏன் பிறரை அரக்கத்தனமாக தாக்குகின்றது என்பதை உணர்த்துவதற்காக சிறையை காட்டி ஒரு அரக்கனை கொல்லுகின்றது என்று இங்கே காட்டப்படுகின்றது. அப்ப கோபாவேசமாக கண்கள் திரு என்று முழித்து அதை தாக்குகின்றது என்று பல ஆயுதங்களை ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய அங்கங்களிலே பல ஆயுதங்களை கொடுத்து
அதை துன்புறுத்துகிறது என்று காட்டப்படும் போது அந்த தெய்வத்தை வணங்கினால், அதற்கு பலி கொடுத்தால் அதை என்னை காக்கும் என்று இந்த உடலை காக்க தவறு நிலைகளுக்கு தான் அழைத்து செல்கின்றதை தவிர பக்தி. ஆனால் இத்தகைய நிலை வரப்பும் போது இந்த உணர்வுகள் நம்மை தவறு செய்யக்கூடிய நம் உடல் உள்ள உணர்வுகள் உணர்ச்சிகள் அனைத்தும் அதற்குள் அடிமையாகி அவனை கொல்ல வேண்டும் என்ற உணர்ச்சிகள் தான் தோன்றுகின்றது. இதனால் உடல் உள்ள அங்கங்களின் ஒவ்வொரு இயக்கமும் அதை செயல்படுத்துகின்றது என்பதை தான் இங்கே உணர்த்துகின்றன. அப்ப நாம் அங்கு என்ன செய்ய வேண்டும்? இது மனித வாழ்க்கையில் வரப்படும் போது இந்த உணர்வின் இயக்கத்தை எல்லாம் விஷத்தின் இயக்கத்தை அடக்கி உணர்வின் இசையை தனக்குள் அதாவது தனக்குள் மகிழ்ச்சியாக்கி மகிழச் செய்யும் அந்த உணர்வினை தனக்குள் எடுத்துக்கொண்டான் அகற்றி. காரணம், அவனுக்குள் பல தீமைகளை வென்றிடும் உணர்வுகள் அங்கு வருகின்றன. இதனால் அகசிலிருந்து தாய்மார்கள், அவனுடைய தாய் தந்தையும் காற்று விலங்குகளிலிருந்து கொடூரமாக தாக்கி தன் உணவுக்காக எடுத்துக்கொள்ள மனத்தால் அறிந்து நுகர்ந்து தனக்கு உணவு இருக்கிறது என்று அறிந்துதான் வருகின்றது. அதன் மிருகங்களுக்கும் எதிரி வருகிறான் என்று நுகர்ந்து அதன் வழியை அறிந்து அது ஒருங்கி பதும்புகின்றது. ஆனால் இரவெல்லாம் ஒழித்துக் கொண்டது. ஆனால் இரவிலே தான் மனத்தான் நுகர்ந்து உணவுக்கு செல்லுகின்றது. மனிதனோ பகலில் வேலை செய்து வைத்து இரவில் உறங்கச் செல்லப்படும் போது அவன் நினைவு இழந்திருப்பான். அதற்கு ஒரு பாதுகாப்பு தேவையா இல்லையா? இப்ப நான் தூங்கச் செல்லப்படும் போது கொசு நம்ம ரத்தத்தை வந்து சாப்பிடும் போது அது போன பண்ண அரிப்பாது. நாம் எப்படி இருந்தாலும் தூங்க விடாதபடி மறுபடியும் அதை நாம ஜெயிக்க தொடங்குகின்றோம். இதை போல அக்காலங்களில் பல விஷத்தன்மைகளை முறிக்கும் பச்சளைகளை அவர்கள் தன்னை சுற்றி போட்டுக் கொண்டதனால் இதை மனதில் அளந்து உடல்களை உணவாக உட்கொள்ளும் உயிரினங்களை வரப்படும் போது இந்த மனத்தை நுகர்ந்த பின் அதற்கு எதிரியாகி விடுகின்றது. அந்த விஷத்தின் இயக்கத்தை தணிக்கின்றது. அப்போ நாம் விஷத்தை நாம் நுழைந்தால் நம் மனிதனுக்கு விஷயம் தெரிந்திருப்பது மயக்க வருகின்றது. அதே போல் அந்த வீரி உணர்வினை தடுக்க இந்த பச்சளைகள் மனத்தால் நுகர்ந்து உயிருக்கு சென்றவுடனே ஒரு மயக்க நிலை ஆனால் அந்த பக்கம் திரும்புவதில்லை. ஆகவே மனிதன் விஷத்தை வென்றார். ஆகவே அந்த மனத்தை நுகரும் போது விஷத்தை வெல்லும் உணர்வுகள் அதிகமாகின்றது. இனி மிருகங்களோ பாம்பினங்களோ மற்றவர்களோ இது நுகர்ந்த பின் அந்த விஷத்தின் தன்மை அடக்குகின்றது. மனிதனோ பல கோடி சரீரங்களை கடந்து விஷத்தை நஞ்சை மலமாக மாற்றியது. ஆகவே நஞ்சை ஏற்கனவே மாற்றும் சக்தி பெற்றது. ஆக அந்த உணர்வு நஞ்சை மலமாக்கி இந்த ஆறாவது அறிவால் தெரிந்து அதை எப்படி அடக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றும் எதை அடக்குகிறது என்று அறிந்து தன் உணர்வால் அல்ல மற்ற காப்பக அதாவது பச்சளையின் உணர்வின் துணை கொண்டு அந்த விஷயங்களை நம்மை தாக்கிறாது பாதுகாக்கும் உணர்ச்சிகளை எண்ணங்களை நமக்குள் கொடுக்கின்றது. இந்த ஆறாவது அதை சீராக பயன்படுத்தினால் நம்மை தாக்க பார்க்கலாம். சில பேர் பச்சளை ஒரு கையில பிடிச்சுங்க நம்ம தேலை மேல பிடிச்சு விடுவோம். அந்த தேலைக்காய் விட்ட உடனே தேல் போட்டுறதில்லை. ஒரு பச்சளை கையில கொடுத்து போட்டு பாம்பு விட்ட உடனே கடிக்க சொல்லலாம். அப்ப என்ன செய்யுது? அந்த பாம்பு அப்படியே படம் எடுக்க விட்டு போட்டு கடிக்காது. மனிதன் லேசா கீழே போடுங்க போட்ட உடனே நினைச்சு தப்புன்னு அந்த தேல் போச்சு. ஐயோ. அப்போ அந்த விஷம் இதை தாக்கிய பின் மீண்டும் பச்சளை கையில வைத்துக் கொண்டால் இந்த விஷத்தை இது எடுத்துக்கொள்ளும். இது இந்த பச்சளை எடுத்துக்கொள்ளும். இப்ப நம்ம பாக்குறோம் தெருக்கள் இந்த மாதிரி வச்சு நிலை இதே போல்தான் அனுபவ ரீதியில் மனிதனான பின் தன்னை பாதுகாக்க சந்தர்ப்பத்தால் அறிந்த தாவர இனங்களின் சத்தை மனதில் பதிவு செய்து உறங்கிச் செல்லப்படும் போது
தனது குகைக்கரையில் அகர்ந்து பரப்பி வைக்கப்படும் போது இவனும் நுகர்கின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் தனக்கு நுகர்ந்தறிந்து உணவுக்கு வரக்கூடிய அதுவும் நுகரப்படும் போது விலகி செல்கின்றது. இவர்கள் உறங்கச் செல்லும் போது நுகர்ந்த உணர்வுகளோ உங்க ரத்தத்தில் கலக்கின்றது. இருந்தாலும் அது சமயம் அவர் கர்ப்பமாக இருக்கின்றார்கள். அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த தாயின் ரத்தத்திலிருந்து தான் அது உணவு எடுக்கணும். நாம் எப்படி உடல்களில் உள்ள அணுக்களுக்கு இது உணவு கொடுக்கின்றதோ அந்த ஒரு அணுத்தன்மை கருத்தன்மையாகி அதன் உருத்தன்மை அடையப்படும் போது தாயின் ரத்தத்திலிருந்து அது ஆகாரம் இதோடு இணைந்து வருகின்றது. அப்ப அந்த அணுக்களுக்கு இது வாய் வழி செல்வதில்லை, இது தொப்புள் வழி. தன் ஆகாரத்தை இதன் வழி சேர்த்து அந்த இருதயத்தை இயக்கி அதன் வழி அந்த குழந்தையை வலுவாக்குகின்றது. அப்போ இதை போல அந்த கருவிலை வளையப்படும் போது விஷத்தை முறிக்கும் ஆற்றல் அந்த கருவிலை கிடைக்கின்றது. இது அவங்களுடைய சந்தர்ப்பம். கடவுள் அங்கு உதவி செய்யவில்லை. ஆனால் உள்நின்று இயக்கும் உணர்வு நுகர்ந்தது எதுவோ உள்நின்று விஷத்தை முறிக்கும் அணுத்தன்மைகளாக விளைகின்றது. தனி கடவுள் அல்ல. ஆகவே இதை விஷத்தை முறிக்கும் ஆற்றல் வரப்படும் போது அதன் வழி அது நுகர அந்த விஷத்தை முழுமையாக மாற்றும் தன்மை வருகின்றது. இந்த விஷத்தை முறிக்கும் தன்மை அதிகமாக வரப்படும் போது 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களிலிருந்து கவரும் பால்வழி மண்டலங்களாக மாற்றுகின்றது. அந்த விஷத்தின் அந்த தோள்கள் சூரியனுக்கு வரும்போதோ அல்லது பூமியின் நீர்க்கோட்டத்துக்கு வரும்போதோ மோதலாகி பழியிறந்து மின்னது. அந்த விஷயங்கள் பிரியுது. இதே மின்னலாகும் போது கடலை தாக்கினால் மணலாக மாறும், மரத்தை தாக்கினால் மரம் கருகுது. பூமி ஊடுருவி நடு மையம் சேர்ந்தால் இதே 2 மோதலாக போகும்போது அது உருகுது. பல பொருள்களை உருக்கி ஒன்றாக்கி அந்த பாகம் நிலநடுக்கமாகி அது கூழாகும் போது மேல் பாகம் வெடித்து கீழே போகும். இந்த மின்னலுக்கு அவ்வளவு பெரிய சக்தி. இதனை இதே போல 27 நட்சத்திரங்கள் உணர்வுகளைத்தான் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி பெற்ற பல தாவர இனங்கள். அதன்படி அது வளர்ந்த அந்த தாவர இனங்களுக்கு இந்த மின்னலையும் அடக்கக்கூடிய சக்தி உண்டு. இதே போல அந்த காற்று விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்த ஆதிகால மனிதன் தன் அனுபவத்தால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள குகைகளிலிருந்து மிருகங்களிலிருந்து பாதுகாக்க இந்த பச்சளை உபாயமாக வைத்தார். அதன் மேலே மிருகங்களிலிருந்து பாதுகாத்தாலும் அதே அகேஷன் வளர்ந்து கொண்ட பெண் அந்த தாவர இனங்களை நுகர்ந்தறிந்து அது இயக்கத்தை அறியும் தன்மை வருது. அப்ப அந்த இயக்கத்தின் தன்மை அறியும் தன்மை வரப்படும் போதுதான் அகேஷன் பிறருடைய நோய்களை நீக்க இதே பச்சளையை பயன்படுத்தியுள்ளார். ஆக பிறருடைய கடுமையான நோய்களை நீக்க இந்த பச்சளை நுகர்ந்தது மாற்றுகின்றது. இப்படி அவன் அறிந்த உண்மையும் அதன் இயக்கத்தையும் அவன் இளமை பருவத்தில் தாய்க்கருவிலே பெற்றால் பிறந்த பின் அவனுடைய அனுபவம் வர 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 இங்கே ஒரு தத்துவ ஞானியோ ஒரு விஞ்ஞானியோ உணர்வின் தன்மை அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கும் போது தாய் கருவிலே இருக்கும் போது அந்த தாய் இந்த பேசும் உணர்வுகளை கேட்டால் அந்த உணர்ச்சிகள் ரத்த நாணங்களிலே கலந்து அந்த கருவிலை இயக்கப்படும் போது அவனும் பெரிய விஞ்ஞானி ஆகின்றான். சில குடும்பங்களில் தத்துவத்தை பற்றி பேசுவார்கள். தத்துவ ஞானிகள் உண்டு. கர்ப்பமாக இருக்கப்படும் போது தத்துவம் பேசக்கூடிய தத்துவ ஞானி அவருக்கு தகுந்த மாதிரி வீட்டை யாராவது கோபித்தால் அந்த கோபமான நிலைகள் இருக்கப்படும் போது இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கருத்தன்மை அடைந்தது அந்த கோப உணர்வுகளை நுகர்ந்து விடுகின்றது. தத்துவ ஞானி இருக்கக்கூடிய நிலைதான் உலகத்தை எடுத்து சொல்வார்கள். ஆனால் அவர் கோபம் தவறென்று செயல்படும் போது இப்படி செய்யலாம் என்று கோபமாக பேசி பிறகு திட்டும் போது இந்த கர்ப்பிணி உற்று பார்த்தால் போறோம் அந்த உணர்வுகள் அந்த கர்ப்பிணி நுகர்ந்து அந்த வெறுக்கும் தன்மை அவர் எப்படி கோபத்தப்பட்டாரோ அதே போல அந்த கோபத்தை உணர்ச்சியை தூண்டும் நிலைகள் அந்த கருவிலை விளைந்து அவன் பிறந்தாலும் வீட்டுல கலவரம் பண்ணக்கூடியவனாக இருப்பான்.
அதே சமயத்தில் இவர் தத்துவமா பேசும்போது கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த கர்ப்பிணி ரொம்ப முக்கியமா உற்று பார்த்து அதை கவனித்திருந்தா அந்த குழந்தை தத்துவ ஞானியாகும். சில குடும்பங்களை பார்க்க ஒரு குழந்தைங்க கெட்டியாருனா இருக்கிறான், சில மந்தமா இருக்கிறான், தவறு செய்துகிட்டே இருப்பான். இதெல்லாம் எங்க வருது? தாய்க்கருவில் இருக்கும்போது இதை சேருது. ஆகவே இதெல்லாம் இந்த இயற்கை நீர்.